ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்முனிதி சேனல். இன்றைக்கி நம்ம குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வாழைக்காய் ஃப்ரை சைட் டிஷ்ஷை நான் செஞ்சுருக்கேன். இந்த வாழைக்காய் ஃப்ரையை தயிர் சாதம் வேறு ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காவை ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதனால் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் லைட்டாக ஆயில் 1 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணி கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எல்லா வாழைக்காவும் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் 2 பக்கமுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக உளுந்து 4 கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் நான் பூண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா இஞ்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது எந்த காய் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போதும் எடுத்த உடனே ஃப்ளேம் ஹையில் வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் வேணும்னா ஹை பண்ணி திரும்பவும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ்க்கு வந்து ஒரு கடாயில் நான் பீன்ஸ் போட்டு தான் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். அதனால் கடலைப்பருப்பு, உளுந்து அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், பசங்களுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தும் போட்டு தாளிச்சிட்டு பீன்ஸ் நல்லா ஃபைனாக பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டு வதக்கிக்கோங்க இதுலேயே. அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை, நான் மிளகுத்தூள் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். போட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஹாஃப் பாயில்டாக பிடிக்கும்னா தண்ணி பாதி அளவு எடுத்துக்கோங்க. இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதையும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பக்கம் வாழைக்காவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது, 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் திருப்பி போட்டு எடுத்துருங்க. நான் இந்த ஸ்டேஜ்லேயே என் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் இதோட ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அதோட கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த உளுந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உளுந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதில் இருக்க ப்ரோட்டீன் ரொம்பவும் நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது உளுந்து, கடலைப்பருப்பு ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டில் அந்த வறுவலில் சேர்த்து கொடுங்க. இப்போ சைடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பீன்ஸ் அப்பப்போ தண்ணி மட்டும் ஃபுல்லாக வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி டிஃபனாக கொடுக்கும்போது உங்கள்கிட்ட மினி பிளேட் இல்லைனாலும் உங்களோட நார்மல் இட்லி பிளேட்லேயே குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்து பார்த்தீங்கன்னா பசங்க கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றத விட ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சாதம் வடித்த சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு இந்த பொரியலையும் போட்டு நல்லா கலந்து ஓரளவுக்கு ஆற வச்சு கலந்து பேக் பண்ணிடுறேன். இதோட கூட இந்த வாழைக்காய் வறுவலையும் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இல்லை பெப்பர் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களோட ஃப்ரீ டைமில் ரெசிபி அண்ட் கிராஃப்ட் பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.